போகலாம். மாவட்ட பார்வையை அனுப்பி வைத்து கலைஞரை விளக்காய் ஒளி வீசி காவல் தெய்வமாய் கரை சேர்த்திட கண்ட கனவுகளை நனவாக்கிட இன்று எம் ரஃபேல் அறிவாலயம் என்னும் நல்ல நிலத்தில் விழுந்த எம் மாணவ செல்வங்களையும் சிறப்பாக எம் மாணவ தலைவிகளும் 100 மடங்கு பலன் தந்து தனி தரும் நல் விருட்சங்களாக வளர அருள் வேண்டுகிறோம். அனைவரும் கண்களை மூடி கரங்களை குறித்து பக்தியோடு இறை வழிபாட்டில் பங்கேற்போம். உலகில் தமிழ் மொழிக்கு நிகர் தமிழே என்ற பெருஞ்சிறப்பை பெற்று பிறந்து சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த மொழி தமிழே. எம்மொழியின் துணையையும் நாடாமல் தனித்து இயங்க வல்ல தனிமொழி, பிறமொழிக்கு தன் மொழியை வழங்கும் உயர்மொழியாம் உயர்தனி செம்மொழியை வாழ்த்தி வணங்குவோம். தமிழ்தாய் வாழ்த்து. ஸ்கூல் அட்டென்ஷன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழியொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிது தெக்கணமும் அது சிறந்த திராவிடனன் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பி எந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மாணவிகள் அனைவரும் கண்களை மூடி கரங்களை குவித்து இறை வழிபாட்டில் பக்தியோடு பங்கேற்போம். புனித பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 15 மற்றும் 17 முடிய. நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே உளப்பூர்வ பரிவு, இரக்கம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவர் மீது ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இந்த அமைதிக்காகவே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள்.
நன்றி உள்ளவர்களாக இருங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஜெபம். எங்களை படைத்து நாளும் காத்து வழிநடத்தி வரும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். நல்ல ஆயனே எம் இறைவா, இந்த அருமையான நாளில் எங்களை ஒன்று கூட்டியமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த விழாவினை சிறப்பிக்க வந்துள்ள சிறப்பு விருந்தினர் டிஎஸ்பி திருவாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும், எம் பள்ளிக்காகவும் எம் மாணவியரின் நலனுக்காகவும் அயராது உழைத்து வரும் எம் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி மனோ மற்றும் FMM அருட்சகோதரிகளையும், இவ்விழா இனிதே நடைபெற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் உதவி தலைமை ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், உடன் உழைப்பாளர்கள் அவர்களையும், இன்று தலைமை பொறுப்பேற்க இருக்கும் மாணவிகளும், நாளை தலைமை பொறுப்பை ஏற்க தயாராக காத்திருக்கும் மற்ற மாணவிகளையும் அவர்களது பெற்றோர்களையும் நீர் நிறைவாய் ஆசிர்வதித்தருளும். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று யோவான் 15:16 மொழிந்தது போல, இன்று தலைவிகளாக பொறுப்பேற்கும் எங்கள் மாணவிகளுக்கு நல்ல ஞானத்தையும் தெளிவான சிந்தனையும் பொறுப்புணர்ச்சியையும் தந்தருளும். அவர்கள் செய்யும் செயல்களில் நேர்மையும், மற்றவர்களுக்கு உதவும் பண்பும், கடமையில் சோர்வற்ற உழைப்பும், சிந்தனையில் தெளிவையும், செயலில் உறுதியையும், பேச்சில் இனிமையும் தந்திரவும், அனைவரிடத்திலும் அன்போடு பழகவும், ஒற்றுமையுடன் செயல்படவும் உமது ஆசிர்வாதத்தை வழங்கியருளும். பள்ளியின் மாண்பு காக்கவும், தோழமை உணர்வுடன் வழிநடத்தவும், எங்கள் நிறுவனத்திற்கு நற்பெயரையும் உலகிற்கு வழிகாட்டும் சிறந்த தலைவிகளாக திகழ்ந்திட உமது ஆற்றலை அளித்திடவும் வேண்டுகிறோம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். இசைத்திடுவேன் இறை உனை தினமும் பாடி இசைத்திடுவேன். இதய ஈட்டில் உனது பாடல் எழுதி வைத்து சுரங்களை கோர்த்து பாடி இசைத்திடுவேன். இறை உனை தினமும் பாடி இசைத்திடுவேன். சாசச 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 சரிகரி நிசரிச சனிதப்ப சரிகம மாமமா சரிகப்ப பாப்பா சரிகம மாமம சரிகம பாப்ப பகாரி சாரி தனிரிச சானி தப மபதப பாமகரி பமகரி சரிகமப 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 விழி மூடி கவி பாடி ஸ்ருதியுடன் சுரம் மீட்டி விழி மூடி கவி பாடி ஸ்ருதியுடன் சுரம் மீட்டி இணையாலும் இசை வேண்டா உனை நாளும் தொழ வேண்டும். இணையாலும் இசை வேண்டா உனை நாளும் தொழ வேண்டும். சுரமும் நீயே லயமும் நீயே, சுரமும் நீயே லயமும் நீயே, இசையும் நீயே. இசையினை பொழிதிடும் இனிமையின் இறைவனை, கலைகளின் முதல்வனை, கரம் குவித்து சிரம் தாழ்த்தி தொழுதுனை இசைத்திடுவேன். இறை உனை தினமும் பாடி இசைத்திடுவேன். இதய ஈட்டில் உனது பாடல் எழுதி வைத்து சுரங்களை கோர்த்து பாடி இசைத்திடுவேன். இறை உனை தினமும் பாடி இசைத்திடுவேன். School, stand at ease. ஆன்றோரின் அறிவும் பண்பாளரின் பணிவும் மதிப்பீடுகளின் மகத்துவம் நிறைந்த ஆளுமைமிக்க சான்றோர்களை அன்பின் மொழியில் அரும்புகள் தூவி அவர்களின் மாண்புகளை மகுடமாய் சூட்டி போற்றுதல்களை பொன்னாடையாக்கி செந்தமிழில் சொல்லெடுத்து
வரவேற்க வருகிறார் எம் பள்ளி கணித ஆசிரியை திருமதி சுமதி அவர்கள். வரவேற்புரை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகின்றவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும் என்கிறது திருவிவிலியம். அன்பின் ஒளியே, அருளின் அழகே, ஆதி அந்தமாய் ஆண்டிடும் இறையே, வானென உயர்ந்து வளர்ச்சியை தருவாய், வாழ்வாங்கு வாழ்விலே வழி நடத்தி காப்பாய். இவ்விழா இனிதே நடைபெற இதமான சூழலை வடிவமைத்து தருகின்ற எம் பரம்பொருளே இறைவா, உமக்கு எம் முதற்கண் வணக்கம் உரித்தாக்குகின்றோம். இன்று விதைத்த விதைகள் நாளை மரமாக வளரும். முயற்சியின் வழி நடந்தால் முன்னேற்றம் நம் பக்கமாக மிளிரும். A leader is the key to unlock the golden door of freedom. தலைவி என்பது தலைமை ஏற்புக்கு மட்டுமல்ல, தகரத்தையும் தீட்டி தங்கமாக்கி விடுபவர், சிரமத்தையும் தாண்டி சிகரத்தில் ஏற்றி விடுபவர். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் குறையாமல் இருப்பதே தலைமை பண்பு. இத்தகைய சிறப்பு பண்புகளை பெற்றிருவோரின் தலைமை ஏற்பு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் இருகரம் குவித்து வருக வருகவென வரவேற்கின்றோம். சட்டம் என்ற தீபம் ஏந்தி சமுதாயத்தை காக்கும் தீப்பந்தங்களே நமது காவல்துறை. தோளிலே நட்சத்திரத்தையும் மனதிலே உறுதியையும் கையிலே சட்டத்தையும் ஏந்தி மக்களை பாதுகாப்பதே தம் கடமை என்று இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக வீற்றிருக்கும் திரு எச். கிருஷ்ணமூர்த்தி டிஎஸ்பி அவர்களை மகிழ்வன்புடன் வரவேற்கின்றோம். நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றும் ஒரு மூத்த அதிகாரி ஆவார். இவர் தற்போது துணை காவல் கண்காணிப்பாளர் டிஎஸ்பி பதவியில் பணியாற்றி வருகிறார். முன்னதாக சென்னையின் கிரேட்டர் சென்னை போலீஸில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஏசிபி ஆகவும் பணியாற்றியுள்ளார். சென்னை ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடியில் பணியாற்றியுள்ளார். 2018ஆம் ஆண்டில் தனது அனுபவத்துடன் மிஸ்டர் மெட்ராஸ் பட்டத்தை வென்றுள்ளார். இவரது நேர்மை, கடமை உணர்வு மற்றும் அர்ப்பணிப்புக்காக போலீஸ் மெடல் ஃபார் மெரிட்டோரியஸ் சர்வீஸ் என்ற உயரிய விருதும் வழங்கப்பட்டது. அசைக்க முடியாத துணிச்சல், நீதி பற்றிய நுண்ணறிவு, நேர்த்தியான திட்டமிடல், பழகுவதற்கு எளிமை, வழிகாட்டுதலின் முன்னோடியமாக இருப்பவர். இளமை துடிப்புடன் இமாலய வெற்றிகளை குவித்திட வாழ்த்தி வணங்குகின்றோம். மக்களை காக்கும் காவல் தெய்வம் எம் விழா தலைவரை விடியலை வரவேற்கும் விடிவெள்ளியாய் வருக வருகவென வரவேற்கின்றோம். பிறர் பயணிக்க பாதையாகியவர், கரை சேர துடிப்பாகியவர், துளிர்விட்ட உணர்விற்கு உந்துதலாய், தளிர்விட்ட கல்வி தாகத்திற்கு தணலாய், இக்கல்வி நிறுவனத்தை சீரும் சிறப்புமாக வழி நடத்துகின்ற எம் பள்ளி மேலாளர், தாளாளர் மற்றும் எஃப்எம்எம் அருட்சகோதரிகள் அனைவரையும் வான்மழையை வரவேற்கும் கார்மேகங்களாய் வரவேற்கின்றோம். பல்துறைகளிலும் எவர் பவர் கொண்ட பெட்டகமே, மாணவிகளை செதுக்கிடும் கரும்பலகை சட்டகமே, தொலைநோக்கு பார்வையின் தொகுப்பாளரான செய்தி ஊடகமே, நன்னெறிகளின் நற்சிந்தனை நூலகமே, வளரும் தலைமுறையினருக்கு தலைமை அகமே, எம் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி மனு அவர்களை நிலவை வரவேற்கும் நட்சத்திர கூட்டங்களாய் வரவேற்கின்றோம். வண்ணங்கள் பலவிதம், முதன்மை நிறங்கள் மூவிதம். சிவப்பு, நீலம், பச்சை. சிவப்பு ஒரு தீப்பொறி கிண்ணம், சிறகுகள் விரிக்கும் வீரத்தின் சின்னம். நீலம் வானத்தின் விரிப்பு, நிரம்பியிருக்கும் கடல் ஆழத்தின் குவிப்பு. பச்சை பசுமை பேசும் பூமியின் மொழி. பச்சை நிறம்தான் உயிரின் ஒளி. எம் பள்ளிக்கு முதன்மை நிறங்களாக திகழும் எம் 3 உதவி தலைமை ஆசிரியர்கள் அவர்களையும் மலர்ந்திடும் வண்ண பூக்களை வரவேற்கும் நந்தவனமாக வரவேற்கின்றோம்.
மொழிதனை முகத்தில் கண்டெறியும் சித்தர்களே, மனிதநேயம், ஒழுக்கம், நம்பிக்கை, ஆளுமையை வளர்த்தல் மற்றும் புத்தக கல்வி இவை அனைத்தையும் கற்றுத்தரும் பள்ளியே நமக்கு ஆலயம். இத்தேவாலயமாகிய எம் பள்ளியின் அர்ச்சகரும் சித்தர்களுமான எம் அனைத்து ஆசிரிய பெருமக்களையும், எம் பள்ளியின் முப்படைகளின் அதிகாரிகளான எம் 3 உடற்கல்வி ஆசிரியர்களையும் அலைகளை வரவேற்கும் மணற்குவியலாய் வரவேற்கின்றோம். தனித்தனி புள்ளிகளாய் இருந்திடும் நம்மை தம் அயரா உழைப்பினால் அழகான வண்ண கோலங்களாய் இணைத்திடும் நம் பள்ளியின் அலுவலக அன்பர்கள் மற்றும் உடன் உழைப்பாளர்கள் அனைவரையும் பசித்தோருக்கு உணவளித்திடும் வண்ணமாக வரவேற்கின்றோம். எழுந்து எழுச்சி பெறு, இலக்கை அடையும் வரை நின்று விடாதே. சுவாமி விவேகானந்தரின் கூற்று. நீங்கள் உலகில் காண விரும்பும் மாற்றமாக நீங்களே மாறுங்கள். காந்தியடிகளின் பொன்மொழி. நடுவு நிலைமை, ஒழுக்கமுடைமை, சகிப்புத்தன்மை, அறிவுடைமை, பெரியோரை மதித்தல் போன்ற நற்பண்புகளுடன் முப்பொழுதும் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்ற வாழ்வியலின் தாரக மந்திரத்தை கடைபிடித்திட காத்திருக்கும் எம் பள்ளியின் தலைவிகளான எஸ்பிஎல், ஏஎஸ்பிஎல் மற்றும் அனைத்து தலைவிகளையும் இலக்கை நோக்கி பறந்திடும் பறவையை வரவேற்கும் வானமாக வரவேற்கின்றோம். அன்பு, பாசம், அறிவு, அனுபவம், ஒழுக்கம் என்னும் நற்பண்புகளால் எம் மாணவிகளை உருவாக்கி வருகின்ற பெற்றோர்களே, உங்களை அன்னை மொழியினை வரவேற்கும் நற்றமிழாய் வரவேற்கின்றோம். அனைத்து துறையின் பொறுப்பாளராக, எதிர்கால விழா மேடையின் தலைவிகளாக, நாளைய இளைய பாரதமாகிய எம் ரஃபேல் பள்ளியின் அமுத சுரங்களே, எங்கள் பெருமையின் அடையாளமாக அமர்ந்திருக்கும் மற்றும் நின்றிருக்கும் எமதருமை மாணவ கண்மணிகளே, உங்களை இதழ்கள் சிந்திய புன்னகையுடன் வரவேற்கின்றோம். தனக்குள் தீபம் ஏற்றினால்தான் பிறருக்கு ஒளி ஏற்றிட முடியும். கட்டுப்பாடற்ற நம் மனதை கட்டுக்குள் வைப்பதினால் நாம் அனைவருமே சிறந்த தலைவிகளே என்று உரைத்து, மேலும் இவ்விழா இனிதே நடைபெற உதவிய அனைத்து உள்ளங்களையும் வருக வருகவென வரவேற்று கரவொலிகளை விண்ணை முட்டும்படி வரவேற்று இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக வரவேற்பை வழங்கிய நமது ஆசிரியர் அவர்களுக்கு நமது நன்றிகள். உண்மையும் பிறரன்பும் என்னும் விருது வாக்கை கொண்டு 113 ஆண்டுகளாக சீரோடும் சிறப்போடும் பேரோடும் பெருமையோடும் செயல்பட்டு வருகிறது நமது ரஃபேல் பள்ளி. ஒற்றுமையையும் கல்வியையும் நற்பண்புகளையும் கல்வியோடு இணைத்து கற்கண்டாய் கற்பித்து வரும் நம் அறிவாலயத்தின் கொடிதனை வானில் பட்டொளி வீசி பறக்கவிட நாம் சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கொடியேற்றம் மற்றும் அதனை தொடர்ந்து நமது பள்ளி பாடல் இசைக்கப்படும். School salute. Order. School song. வகுப்பு தலைவர்களின் அணிவகுப்பை தொடர்ந்து சிங்கநடை போட்டு வருபவர்கள் உபத்தலைவிகள். அவர்களை முன்னின்று வழிநடத்தி வருபவர் பள்ளி உபத்தலைவி செல்வி ஏ மகதி டென்சி. இவர் ஒரு சிறந்த கூடை பந்தாட்ட வீராங்கனை. தேசிய மாணவர் படையில் தன்னை அடுத்து வருபவர் நம் பள்ளியின் மாணவர் தலைவி சமிக்ஷா சுனி அவர்கள். இவர் 12ஆம் வகுப்பு ஆ பிரிவை சார்ந்தவர். இவர் அறிவியல் கண்காட்சிகளில் சிறப்பாக பங்கேற்பவர். வல்லவர், நடனம், நாடகம் என பல திறமைகளை வளர்த்துக் கொண்ட வித்தகர். கோடி மலர்கள் இருந்தாலும் கூடி வரும் நாரினிலே மாலையாகும் என்பதை உணர்ந்து வகுப்பு தலைவருடன் இணைந்து பள்ளி முன்னேற்றத்துக்காக வீறு கொண்டு வருகின்றார்கள்.
உபதலைவிகளை தொடர்ந்து அணிவகுப்பில் பங்கேற்பவர்கள் தாமஸ் குழுவைச் சேர்ந்தவர்கள். தாமஸ் குழு மாணவிகள். இவர்களை வழிநடத்துபவர் இக்குழு தலைவி SSC 11B. இவர் தேசிய மாணவர் படை வீரர், கைப்பந்தாட்ட வீராங்கனை மற்றும் உதவும் குணம் கொண்டவர். இக்குழுவின் உபதலைவி கார்த்திகா. இவர் 9C வகுப்பைச் சேர்ந்தவர், கூடைப்பந்தாட்ட வீராங்கனை, சிறந்த பேச்சாளர், நடிப்பாற்றல் மிக்கவர். இவர்கள் இருவரும் புனித தோமையாரின் பெயர் தாங்கி குழு ரஃபேல் குழு தலைவராகிய நாங்கள் எங்கள் குழுவின் விருதுவாக்கிற்கேற்ப அறியாமை என்னும் இருளகற்றி ஒளியின் பாதையில் மாணவியர் நடக்க வழிகாட்டுவோம் என உறுதி கூறுகிறோம். ரஃபேல் ஹவுஸ் ஸ்டாண்டர்டிஸ். Attention! அசுந்த குழு தலைவராகிய நாங்கள் வாய்மை வழி சேவை என்னும் எங்கள் குழுவின் விருதுவாக்கிற்கேற்ப அகத்தினில் அன்பும் பண்பும் கொண்டு நற்தொண்டு ஆற்றுவோம் என உறுதி கூறுகிறோம். Asundau, status. Attention! Francis குழு தலைவியராகிய நாங்கள் எங்கள் குழுவின் விருதுவாக்கிற்கேற்ப எளிமையே பலம் என சேவை உள்ளத்துடன் கடமையாற்றுவோம் என உறுதி கூறுகிறோம். Francis House, Standards. Attention! வகுப்பு தலைவராகிய நாங்கள் வாய்மை வழி சேவை என்னும் எங்கள் பள்ளியின் விருதுவாக்கிற்கேற்ப அன்புடன் சேவை செய்து எங்கள் பள்ளி மாணவியரை அறிவிலும் ஒழுக்கத்திலும் வளர எங்கள் ஆசிரியர்களுக்கு துணை புரிவோம் என வாக்களிக்கின்றோம். இன்றைய விழாவின் முக்கியமான பெருமைக்குரிய தருணம் இது. தலைமை பண்பில் இருப்பவருக்கு அழகு அவரது சொல்லும் செயலும் மட்டுமல்ல, அவருக்கு வழங்கப்படும் பொறுப்புகளும் அதை கையாளும் விதமும் தான். ஒரு நல்ல தலைவன் என்பவன் வழிகாட்டுபவன் மட்டுமல்ல, தலைவனாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இன்று புதிதாக உறுதிமொழி கூறி பொறுப்புகளை ஏற்ற நம் மாணவ தலைவிகள் தம் தலைமை பதவிக்கான அடையாளங்களை பெற்றுக்கொள்கின்றனர்.
சிறப்பாக செயல்பட தேவையான பண்புகளை நாடக வடிவிலே அரங்கேற காண்போம். வாழ்விற்கான நல் விழுமியங்களை. காட்சி 1. யார் யாரெல்லாம் கிளாஸ் லீடர் பதவிக்கு பேர் கொடுக்க போறீங்க? என்ன யாருமே இல்லையா? என்ன கார்த்திகா, ராபியா, கிரேஸ், நீங்களாம் பேர் கொடுக்கலாமே. மிஸ், அது லீடராக இருந்தால் செகண்ட் ஃப்ளோருக்கோ கிரவுண்ட் ஃப்ளோருக்கோ போயிட்டு வரணும், கிளாஸ் எல்லாம் பார்த்துக்கணும், ஸ்டாஃப் ரூமுக்கு போயிட்டு நோட்டெல்லாம் சப்மிட் பண்ணணும் மிஸ். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் மிஸ். எனக்கு லீடர்லாம் வேண்டாம் மிஸ். என்ன நீ என்ன சொல்ல போற? மிஸ், அது செகண்ட் பெஞ்சில் இவெல்லாம் லீடராக வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுவாங்க மிஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மிஸ். ப்ளீஸ் மிஸ், எனக்கு லீடர் வேணாம் மிஸ். என்ன நீ என்ன கதை சொல்ல போற? மிஸ், காலையிலேயே ப்ராக்டிஸ்க்கெலாம் வரணும் மிஸ். எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் மிஸ். மார்ச் பாஸ்லாம் பண்ணணும் மிஸ். செட் ஆகாது மிஸ். எனக்கு எல்லாம் கும்பலாக உட்காந்து பார்த்துட்டு போகிறதா மிஸ் எனக்குலாம் செட் ஆகும். ப்ளீஸ் மிஸ், எனக்கு லீடர்லாம் வேணாம் மிஸ். பள்ளி பருவத்தில் கிடைக்கிற சிறிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணீங்கன்னா எதிர்காலத்தில் பெரிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் வரும்போது சிறப்பாக எப்படி செய்து முடிப்பீங்க? சரி, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. நான் சொல்ல போகிறவங்க மிகவும் புகழ்பெற்றவங்க. அவங்க தன்னோட பள்ளி பருவம் முதல் உலகமே இன்றளவும் பாராட்ட பெறும் நிலைமைக்கு எப்படி வந்தாங்கன்னு யூடியூப்பில் பார்க்கலாம். கவனமாக கேளுங்க. அப்பா அப்பா. சொல்லுமா முத்துலக்ஷ்மி. நான் மேல்நிலை தேர்வு எழுதின 100 பேரில் நான் தான்ப்பா முதல் மதிப்பெண். அப்படியா? என் பொண்ணு முதல் மதிப்பெண்ணா? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா. ஆமாம், காலாங்காலத்தில் கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். நம்ம பொண்ணுக்கெல்லாம் எதுக்குங்க மேல் படிப்பு? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுங்க, வேண்டாங்க. அம்மா, அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு முதல் மதிப்பெண் வாங்கியிருக்காங்கல்லம்மா, அவங்க மேல் படிப்பு தான் படிக்கட்டுமேம்மா, ப்ளீஸ்மா. சரியா சொன்னம்மா. ஒரு பெண் கல்வி பெற்றால் குடும்பம் முழுவதுமே கல்வி பெற்றதற்கு சமம். என்னம்மா நீயே இப்படி சொல்லலாமா? பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினிற் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியாரின் வரிகளை கொஞ்சம் நினைத்து பாரம்மா. நம்ம பொண்ணு கண்டிப்பா மேல் படிப்பு படிச்சு சமுதாயத்தில் ஒரு சிறந்த பெண்ணாக வருவாள் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. எனக்கும் அதுதாம்மா ஆசை. சரி, இனி அவ விருப்பம்தான். அம்மா, எனக்கு மருத்துவ படிப்பு படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா. சரிம்மா, நீ உன் விருப்பப்படியே படிமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. வணக்கம் அம்மா. வணக்கம், சொல்லுங்க. எதுக்குங்க இதெல்லாம்? அப்படி சொல்லாதீங்கம்மா. தமிழ்நாட்டில் முதல் பெண் மருத்துவராக நம்ம ஊருக்கே இல்லை நம்ம தமிழ்நாட்டிற்கே பெருமை சேர்த்திருக்கீங்க. டாக்டர் அம்மா, இந்த நல்ல நாளில் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம்மா. வேணான்னு சொன்னா கேட்கவா போறீங்க? சரி, வாங்க போகலாம். அம்மா, உலகில் எத்தனையோ நோய்கள் இருக்க கேன்சர் ஹாஸ்பிட்டல் திறக்க என்னம்மா காரணம்? என் தங்கை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டாள். அவள் பட்ட வேதனையை, வலிகளை, அந்த நோயின் கொடுமையை கண்ணெதிரே கண்டவள் நான்.
அதனால்தான் அந்த கொடிய நோயால் பாதிக்கப்பட்டவர்களை அடையார் கேன்சர் மருத்துவமனையில் வைத்து காப்பாற்ற நினைக்கிறேன். ஆஹா, உங்கள் சேவைகளை என்னவென்று சொல்வதம்மா. ஏழைகளுக்கு மருத்துவம் பார்த்தீங்க, அது மட்டும் இல்லாமல் பெற்றோர் இல்லாத குழந்தைங்களுக்கு அவ்வை இல்லமும் தொடங்குனீங்க. இத்தகைய நல்ல உள்ளம் கொண்ட நீங்கள் அரசாங்க துறையில் பதவியேற்று கொண்டு ஜனங்களுக்கு சிறப்பான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்கள் அனைவருடன் வேண்டுகோளம்மா. கவலைப்படாதீங்க, உங்களுடைய ஆசையே எனது லட்சியம். அதற்காக நான் பாடுபடுவேன். சட்டப்பேரவை உறுப்பினராக, சட்டமன்ற துணைத் தலைவராகவும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தின் முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை பதவியேற்க அன்புடன் அழைக்கிறேன். முத்துலட்சுமி ரெட்டி என்னும் நான் எனது பணியை உண்மையுடனும் நேர்மையுடனும் சிறப்பாக செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன். இந்த நேரத்தில் தேவதாசி ஒழிப்பு சட்டம், பெண்கள் சொத்துரிமை சட்டம், விவாக தடை சட்டம் என்ற சட்டங்களுக்கான தீர்மானங்களை கொண்டு வருகிறேன். இப்போதே இதற்கான ஆதரவை தெரிவிக்கலாம். ஒரு நிமிடம் அம்மையாரே, எனக்கு பெண்கள் சொத்துரிமை சட்டத்தில் மட்டும் ஆட்சேபனை உள்ளது. ஏனென்றால் ஆண்களே குடும்ப நிர்வாகிகள், பெண்களுக்கு எதற்கு சொத்துரிமை சட்டம்? எனவே இது தேவையில்லாத சட்டம் என்றே நான் நினைக்கிறேன். எது தேவையற்ற சட்டம்? இன்றைய காலகட்டத்தில் கல்வி பெற்று, ஆளுமை பெற்று, சுதந்திர உணர்வோடு ஆணுக்கு நிகராக எல்லா துறைகளிலும் வெற்றி உள்ள வருபவர்கள் பெண்கள் என்பதை மறந்துவிட்டீர்களா சத்தியமூர்த்தி ஐயா அவர்களே? என்னை மன்னித்து விடுங்கள் அம்மையாரே. இனி நீங்கள் கொண்டு வரும் அனைத்து தீர்மானங்களும் ஆதரிப்பேன். மனிதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்ற வரிக்கேற்ப சிறப்பாக வாழ்ந்து கல்வி பாதையில் செம்மையாய் செயலாற்றிட தடைகள் பலவற்றை தகர்த்து பெண்ணினம் மாண்புற சீறிப்பாயும் சிங்கப் பெண்ணாய் திகழ்ந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் கொள்கைகளை நாமும் நம் மனதிலே விதையாய் விதைப்போம், மாற்றம் பெறுவோம். காட்சி 6. தன் மாணவ பருவத்தில் ஏற்பட்ட தாக்கங்களால் மாபெரும் தலைவராக உருவெடுத்த ஒருவரை பற்றி நம் பள்ளி முன்னாள் மாணவிகள் அரங்கேற்றிய நிகழ்வு நம் பள்ளி ரஃபேல்ஸ் வாய்ஸ் யூடியூப் சேனல்ல பார்ப்போம் வாங்க. ஜனம் மக்கள், ஜனம் மக்கள், ஜனம் மக்கள், ஜனம் மக்கள். தலைவர் தலைவர் ஊரறிஞ்ச தலைவர், தலைவர் தலைவர் நாடறிஞ்ச தலைவர். ஊரறிஞ்ச தலைவரா, நாடறிஞ்ச தலைவரா? யாரது யாரது யாரது? கதை கேளு கதை கேளு பீமாராவ் கதை கேளு, கதை கேளு கதை கேளு பீமாராவ் கதை கேளு. பீமாராவா? நம்ம பீமாராவா? இந்தியா மேப்ல மத்திய பிரதேசம் இருக்குதுல்ல, அங்கதான் பிறந்தாரு. தாம் தூம்னு பணக்கார குடும்பத்துல பிறக்கல, சாதாரண குடும்பத்துல தான் பிறந்தாரு. அவர் குடும்பத்திலேயே அவர் தான் 14வது பிள்ளையா. ஆமா, 14வது பிள்ளையா. பிறந்தாரு, வளர்ந்தாரு, பள்ளிக்கூடம் போனாரு, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சாரு. ஆமாவா? பிறந்தாரா, வளர்ந்தாரா, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சாரா பீமாராவு? பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சாரா? எப்படி படிச்சார் தெரியுமா? இங்க நின்னா குத்தம், அங்க நின்னா குத்தம், இங்க உட்காராத அங்க உட்காராத, இதை தொடாத அதை தொடாதன்னு நொய்யின்னு இருந்த மனுஷங்க காலம் அது. பள்ளிக்கூடம் வரவே கூடாது, வந்தாலும் ஒரு ஓரமா உட்காரணும், குடிக்க தண்ணி கூட தொடக்கூடாது, வேற ஒருத்தவங்க எடுத்து கொடுத்தாதான் குடிக்கணும். இந்த மாதிரியான சமதர்மமற்ற சூழல்ல தான் நம்ம பீமாராவ் பள்ளிக்கூடம் போனாரு. சோ சேட். பீமாராவ் அம்மா இறந்துட்டாங்க. அவரோட அப்பா அவரை பம்பாயில இருக்க பள்ளியில சேர்க்கிறாரு. அந்த அரபிக் கடலோரம் ஒரு பள்ளியில் சேர்ந்தாரே, பாடம் படித்தாரே, வாழ்வில் உயர்ந்தாரே. அங்க போனப்பதான் பீமரோட ஆசிரியர் ஒருவர் தன் மாணவனுக்காக ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணாரு.
பீமாராவ் ராம்ஜி அம்பேவாதேகர். இதுதான் பீமாராவோட முழு பெயர். வாத்தியாரு பார்க்குறாரு, உனக்கு உன் பேரு தான் பிரச்சனைன்னு பள்ளி பதிவேட்டில் இருக்கிற பீமாராவ் ராம்ஜி அம்பேவாதேகர் என்னும் பேரை தூக்கிட்டு பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர்னு வச்சாரு பாருங்க ஒரு முத்திரை. பாத்தி கெத்து. யாருக்கு முத்திரை கிடைச்சதுன்னு தெரியுமா? நம்ம அண்ணல் அம்பேத்கருக்கு. இப்ப போறாருப்பா, ஊர் ஊரா நாடு நாடா போய் படிக்கிறாரு. நம்ம இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போய் படிச்ச முதல் இந்தியர் அட நம்ம அண்ணல் அம்பேத்கர் தான். பெரிய சட்ட வல்லுநராக படித்தவர், சும்மாலாம் இல்லை. கல்வி அனைவருக்குமான உரிமை, நாட்டில் உள்ள எல்லா பிரிவு மக்களும் சமூக பொருளாதார மேம்பாட்டு உரிமை கிடைக்கணும்னு போராடினாரு. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் தந்தை, சமூக நீதி போராளி, இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் நம்ம அம்பேத்கர். மக்களின் உரிமைக்காகவும் சமூக சமயத்திற்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் போராடிய மாபெரும் தலைவர் நம் அண்ணல் அம்பேத்கர். தொலைநோக்கு பார்வை, சமத்துவம், ஜனநாயகம், அர்ப்பணிப்பு எங்கிருந்து வந்தது அண்ணல் அம்பேத்கருக்கு? பாபா சாஹேப் அம்பேத்கர் பாரத ரத்னா அண்ணல் அம்பேத்கர் என்ற விருட்சமாய் இன்றளவும் வளர்ந்துள்ளார். இந்த சமூகம் அவருள் விதைத்த விதை, அவர் குடும்பம் அவருள் விதைத்த விதை, அவர் ஆசிரியர் அவருள் விதைத்த விதை, அவர் பெற்ற கல்வி அவருள் விதைத்த விதை. வாழ்க அண்ணல் அம்பேத்கர், வாழ்க வாழ்க அண்ணல் அம்பேத்கர். ஜெய் பீம். காட்சி காவியா, டாக்டர் அம்பேத்கர் எவ்வளோ ஒரு லட்சியத்தோட வாழ்ந்திருக்காரு. ஆமாம் கிரேஸ், நம்மளும் அவரை போல பெரும் லட்சியத்தோட வாழணும். ஏன் கார்த்திகா அமைதியாக இருக்க? என்ன யோசிக்கிற? இன்னைக்கு ஸ்கூல் லைப்ரரியில் ஒரு புக்கு படித்தேன், அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன புக் அது? கோதுமை மணி மண்ணில் விழுந்து என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் தான் அது. புத்தகம் புதுசாக இருக்கே. யாரை பற்றின புத்தகம்? எதை பற்றின புத்தகம்? நம்ம ஸ்கூல் இருக்க எஃப்எம் சபையோட நிறுவனர் யாருன்னு தெரியுமா உனக்கு? ஓ, நல்லா தெரியுமே. நம் பாசியன் அண்ணை தானே. அவங்க ஃபோட்டோ கூட நம்ம ஸ்கூல் கேலண்டரில் இருக்கேப்பா. ஆமாம், அவங்களோட வாழ்க்கை வரலாறு பற்றிய புத்தகம் தான் அது. நம்ம ஸ்கூலில் நிறைய ப்ரோக்ராமில், அசம்பிளிலலாம் அவங்கள பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அதான் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு அந்த புக் படித்தேன். எப்படி இருந்தது அந்த புத்தகம்? என்ன தெரிஞ்சுக்கிட்ட அதை படித்ததுக்கப்புறம்? நம்ம ஸ்கூலோட விழுமியங்கள் என்னன்னு தெரியுமா உனக்கு? உண்மையும் பிறரன்பும் தானே. நம்ம ஸ்கூலில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்களே. இந்த விழுமியங்களை தன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் வாழ்ந்து காட்டியவர் தான் பாசியோன் அன்னை. நீ படித்ததை எனக்கு கொஞ்சம் சொல்றியா? நானும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறேன். அன்பும் பாசமும் முழுமையாக கிடைத்து இளமை துடிப்புடன் வாழ்ந்தவர் தான் ஹெலன் அன்னை. இரு, ஹெலன் அன்னை யார் அவங்க? பாசியோன் அன்னையின் குடும்பத்தினர் அவருக்கு இட்ட பெயர் தான் ஹெலன். சிறு வயதிலேயே ஏழைகளின் மீது மிகவும் பற்றி கொண்டவர். பெரிய கூட்டு குடும்பத்தில் துருதுருப்பிள்ளையாய் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்தவர். செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்தவர்களுக்கு எப்படிதான் துறவரம் மேற்கொள்ள மனது வந்ததோ? ஆச்சரியமான விஷயம்தான். ஆனால் அவரது இளமை காலத்தில் அவர் மேற்கொண்ட சவால்கள் ஏராளம். ஆமாம், நான் கூட பாசியன் அன்னை பற்றி நம்ம ஸ்கூலில் சொன்னப்போ கேட்டிருக்கேன். அவங்க ரொம்ப ஆசையாக கிளாராமா சபையில் சேர்ந்தாங்களாம். அப்புறம் சில பல தடங்கல்கள், அதனால் சபை மாறிட்டாங்களாம். நான் சொல்கிறது சரிதானே? சரிதான். சூழ்நிலை கைதியாகத்தான் அன்று நம் பாசியோன் அன்னை வாழ்ந்தார். ஆனால் எந்த துன்ப சூழ்நிலைகளிலும் இறைவன் மீதுள்ள நம்பிக்கையை மட்டும் கைவிடவில்லை. தன்னை நம்பி இருக்கிற சகோதரிகளையும் கைவிடவில்லை. பல தடைகளையும் தகர்ந்து பல பின்னடைவுகளையும் கடந்து இறை நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் இந்த எஃப்எம் சபையை நிறுவனாங்களாம். சோதனைகள் மற்றும் துன்பங்களில் இறைவன் உடனிருந்து ஒரு புதிய சமூக கருவியாக நம் பாசியன் அன்னையை உயர்த்தி இருக்கிறார். நம் பாசியோன் அன்னை சபையின் நல்லதொரு தலைவியாக இருந்தபோது அன்று விதைத்த இந்த எஃப்எம் எனும் விதை இன்று உலகளவில் விருட்சமாய் பரவியுள்ளது.
தனது சபையின் கன்னியர்களுக்கும் மக்களுக்கும் அவர் கூறும் அன்பான வேண்டுகோள் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஓ, நல்லா தெரியுமே. உண்மையும் பிறரன்பும் தானே. அனைவருடனும் அன்பான வாழ்வு வாழ்தல், ஒற்றுமை, பகிர்வு, பகிர்தல் என நிறைய சொல்லியிருக்காங்க. பாசியோன் அன்னை ஏழைகளுடன் சேர்ந்து வாழ்ந்து அங்கேயே இந்த சபையையும் நிறுவனாங்களாம். ஆமாம் கார்த்திகா, அதனால் தானே நாம் போன்ற மாணவிகள் இன்றைக்கு இவ்வளோ பெரிய பள்ளியில் குறைந்த கட்டணத்திலும் இலவசமாக படிக்கின்றோம். சிங்கிள் பேரண்ட்ஸாக இருக்கிறவர்கள், பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறவர்கள், ஆதரவற்றவர்கள் எல்லோரும் நம் எஃப்எம்எம் சபையை ஒரு பெரிய ஆலமரமாக இருக்குது. நன்மை அன்று கூறிய இந்த விழுமியங்களை நம் கன்னியர்கள் இன்னும் வாழ்வாக வாழ்ந்து நமக்கு முன்னுதாரணமாக இருக்காங்க. கார்த்திகா, இப்போ எனக்கு என்ன தோணுது தெரியுமா? எவ்வளோ பெரிய சிறந்த தலைமுறை பண்புகளை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க நம் பாசியோன் அன்னை. ஸோ இப்போ டீச்சரை பார்க்க போகிறோம், பேர் கொடுக்குறோம், லீடர் ஆகுறோம். அடுத்த காட்சி ஜெபத்தின் ஆளுமையை, புன்சிரிப்பின் அழகை, சாந்தத்தின் உயர்வை, கூட்டு வாழ்வின் மகத்துவத்தை, துறவற வாழ்வின் அர்ப்பணிப்பை, பொது நிலையினரின் அன்பு பணியை, ஏற்றுக்கொள்ளலின் அமைதியை, தாழ்ச்சியில் ஆழத்தை, கடும் உழைப்பின் தாக்கத்தை, ஆம் வாழ்வின் அர்த்தத்தை தூதுரைத்தவர் நம் தாயார் பாசியோன் அன்னை. அன்னையின் நிறை ஆசைரும் மாறா இனிமையும் என்றும் நம்மில் விதைந்த விதைகளாய் விருட்சங்களாய் வளரட்டும். மற்றவர்களை ஆள்வது தலைமை அல்ல, மாறாக மற்றவர்களுக்கு முன் மாதிரியாக இருந்து அவர்களை ஊக்கப்படுத்தி ஒரு பொதுவான இலக்கை நோக்கி வழி நடத்துவதே உண்மையான தலைமைத்துவம். தலைமைத்துவ குணங்களை விதைத்து கொண்டே இருங்கள். முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். இன்று நம் பள்ளியின் தலைவிகளாக விதைக்கப்படும் நீங்கள் எதிர்காலத்தில் நம் பள்ளியிலும் சமூகத்திலும் விருட்சங்களாய் வளர எங்கள் வாழ்த்துக்கள். விதைகளே, விருட்சங்களாக வளர்ந்து வாருங்கள் விரைவில். நன்றி. யாரோ ஒருவர் கை கொடுப்பார் என்று காத்திருக்கும் வரை உன் கால்கள் உனக்கு சொந்தமில்லை. விழுந்தாலும் பரவாயில்லை என்று நீயாக எழும்போதுதான் உலகம் உன் வசமாகிறது. விழுகின்ற வேகத்தை விட எழுகின்ற வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே எவனும் பயப்படுவான் என்று கூறிய முண்டாசு கவி பாரதியின் வார்த்தைகளுக்கு ஏற்ப தன் வாழ்வை சாதனைகள் புரிந்து
இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். புனித ரபேல்ஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவிய தலைவர், மாணவிய உதவித் தலைவர் மற்றும் குழு தலைவர், குழு உதவித் தலைவர், வகுப்பு தலைவர் மற்றும் வகுப்பு உதவித் தலைவர் ஆகியோர்களின் பதவியேற்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்து, காவல்துறையின் சார்பாக சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்து கௌரவித்த இப்பள்ளியின் நிர்வாகத்திற்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பள்ளியின் மற்றவர்களுக்கும் முதலில் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தலைவர்கள் மற்றும் மாணவிய தலைவர், மாணவிய உதவித் தலைவர் மற்றும் குழு தலைவர், குழு உதவித் தலைவர், வகுப்பு தலைவர், வகுப்பு உதவித் தலைவர் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நீங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே மிகவும் சிறப்பாகவும் ஊக்கமுடனும் செயல்பட்டு இப்பள்ளிக்கு ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தற்பொழுது நாட்டில் பெண்கள் தான் அதிகமாக படிக்கிறார்கள். அதுபோல 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் தேர்ச்சி பெற்றவர்களின் விகிதமும் மதிப்பெண்களையும் பார்க்கும் பொழுது பெண்களே முன்னால் நிற்கிறார்கள். ஆண்களுக்கு பின்தள்ளி பெண்கள் முன்னால் நிற்கிறார்கள். அதுபோல நீங்கள் வாழ்க்கையிலும் மிகவும் சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து நடத்தி செல்வதற்கு நீங்கள் ஆண்களை விட பெண்கள் முன்னின்று தலைமையேற்று நடத்திட எங்களுடைய எனது பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆவலும் அதுதான். அதே நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் பெண்களுடைய பாதுகாப்பு என்பது சற்று முன்பு இருந்த நிலையை விட தற்போது கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் தான் இருக்கிறது. அதற்கேற்ற வகையில் இன்றைய நவீன உலகத்தில் பெண்கள் மிகவும் பாதுகாப்புடனும் பொறுப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும். பள்ளி மாணவியர் இப்பொழுதே நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கை படிப்பில் மட்டும் அமைந்துவிடப் போவதில்லை. நீங்கள் எவ்வாறு ஒழுக்கத்துடனும் எவ்வாறு உங்களை செப்பனிட்டு செதுக்கிக் கொள்கிறீர்களோ அதுபோல தான், அதை வைத்து தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். எனவே நீங்கள் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்கியுள்ளார்கள். அதன் மூலம் பெண்களுக்கு ஏற்படுகின்ற படிக்கும் பொழுதோ அல்லது பணியின் காலத்திலோ உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தெரிவிக்க அரசாங்கம் சில தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளது. அதுபோல் 100 112 1091 என்கிற தொலைபேசி எண்களுக்கு சிறுமியர்கள், மாணவிகள் மற்றும் பெண்கள் பணி செய்கின்ற இடம், படிக்கின்ற இடம், வேறு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவுகள், குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த தொலைபேசி எண்களுக்கு உங்களுக்கு தொலைபேசி மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீர்கள் என்றால் அரசு அறிவித்துள்ள அந்த திட்டத்தின்படி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உங்களிடம் உடனடியாக வந்து நிற்பார்கள். உங்களுக்கு தேவையான
உதவிகளை செய்து சரியான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உறுதுணையாக இருப்பார்கள். எனவே நீங்கள் அனைவரும் அந்த நான் சொல்லியுள்ள அந்த தொலைபேசி எண்களை மனதில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கலாம். அதன்படி காவல்துறையினர் வந்து உங்களுக்கு உதவியும் சட்ட நடவடிக்கைகளும் எடுப்பார்கள். எனவே பள்ளி மாணவிகளாகிய நீங்கள் படிக்கும் தருணத்தில் படிப்பில் கவனம் செலுத்தி உங்களுடைய ஒழுக்கத்தையும் செம்மைப்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். பெண்களுடைய முன்னேற்றம்தான் ஒரு குடும்பத்தின் முன்னேற்றம், பெண்களுடைய முன்னேற்றம்தான் இந்த சமுதாயத்தின் முன்னேற்றம், பெண்களுடைய முன்னேற்றம்தான் இந்த நாட்டின் முன்னேற்றம். அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் தெரிவித்துக்கொண்டு என் உரை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமை பொறுப்பின் தாரக மந்திரங்களை மாணவிகளின் மனங்களில் விதைத்து உரிய விழுமியங்களை வாழ்வியல் பாடங்களாக்கிய சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் இன்றைய விழாவின் வெற்றிக்கு பின்னால் நின்று அர்ப்பணிப்போடு உழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் தம் கற்கண்டு சொற்கொண்டு கன்னித்தமிழால் நன்றி கூற வருகிறார் எம் பள்ளி தமிழாசிரியை திருமதி ஜெயராணி அவர்கள். நன்றி உரை. ஆண்டுகள் 100 கடந்தாலும் என்றும் சரித்திர சிறப்போடு விளங்கும் எம் பள்ளியின் மாணவியரின் பதவியேற்பு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அகிலமெங்கும் அன்பால் உரைபவனே, எண்ணியதை முடிப்பவனே, எண்ணமெல்லாம் இனிப்பவனே, என் மேலான பரம்பொருளே. மாணவியர்களின் இவ்வினிய பதவியேற்பு விழாவு சிறப்பாக நடைபெற நல்லதொரு தட்பவெப்ப நிலையை கொடுத்து இவ்விழா இனிதே நடைபெற உதவிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் முதல் நன்றிகள். கோட்டூர்புரம் பகுதிக்கு காவல் அரணாய் சீர்மிகு அதிகாரியாய் திகழ்பவர்தான் நம் சிறப்பு விருந்தினர் அவர்கள். இவரின் விழிப்பால் சட்டம் ஒழுங்கு காக்கப்படுகிறது, அமைதி நிலவுகிறது. பொதுமக்களின் நம்பிக்கைக்குரிய தோழனாய், அநீதியை எதிர்த்து போராடும் வீரனாய், உத்தமராய், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் திகழ்பவர். இவரின் தலைமை பண்பும் துணிச்சலும் காவல்துறையின் பெருமையை பறைசாற்றும். கடமை இவரை ஒருபுறம் அழைத்தாலும் நம் எளிய அழைப்பினை ஏற்று இவ்வினிய விழாவிற்கு வருகை புரிந்து எம் மாணவ கண்மணிகளுக்கு பெண்களின் மாண்பினையும் சிறப்பினையும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வையும் வழங்கிய நம் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு எம் உளம் கனிந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். இந்த விழாவை நல்முறையில் நடத்தி கொடுத்த நமது ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிகள். ஏலாம் வேண்டாம், கை மட்டும் அழகாக தட்டுங்க, சரியா? மற்றும் அலுவலக பணியாளர்கள், உடன் உழைப்பாளிகள், அக்காக்கள் அனைவருக்கும் நமது நன்றிகள். அதுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த விழா வந்து சிறப்பாக அமைந்ததுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் தான் அதற்கு சிறப்பான கைத்தட்டல்கள். ஏன்னா ரொம்ப அமைதி காத்து சிறந்த முறையில் நாங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணீங்க பிள்ளைங்களா. ஸோ we are really proud. So all of you give a great applause for this. The same thing we expect in all the functions. And I also thank all the sports girls and volunteers who really had your time with us and maintained the silence. Thank you, children. Now it's the time for break. 15 minutes time break. Now you can disperse. NSS volunteers, please come to the front of the stage. NSS volunteers as well as the captain and vice captain.